ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நமக்கு சின்னதா தலைவலி காய்ச்சல் இல்ல உடம்பு வலியா இருந்தா கூட நம்ம பண்ற விஷயம் என்னன்னா பாராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கிறதா. இந்த டேப்லெட் மெடிக்கல் ஷாப்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் பெருசா தேவையில்லை. நம்ம எல்லார் வீட்டிலுமே கண்டிப்பா பாராசிட்டமால் டேப்லெட் இருக்கும். நம்ம எல்லாருமே எடுத்துப்போம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இந்த டேப்லெட் சாப்பிடுவாங்க. ஆனா ரீசெண்டா இத பத்தி அமெரிக்க நாட்டோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மென்ட் வைக்கிறாரு. Not good. All right, I'll say it. It's not good. ஸோ என்ன சொல்கிறாருன்னா முடிஞ்ச அளவுக்கு பேராசிட்டமாலை தவிர்த்துருங்க, குழந்தைக்கெலாம் கொடுக்காதீங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பேராசிட்டமாலை எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறக்க போகிற குழந்தை பார்த்தீங்கன்னா ஆட்டிசம், அதாவது மூளை வளர்ச்சி குறைபாடோட பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. பொதுவாகவே ட்ரம்ப் எதனா சொல்லுவார்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு அமெரிக்க நாட்டோட பிரசிடென்ட் ஒரு மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம யோசிச்சு தான் ஆகணும். இப்போ ட்ரம்ப் சொல்கிறது உண்மையா? இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைம்லையோ இல்லை நார்மலாகவும் நம்ம பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கக்கூடாதா? இதை பற்றிலாம் ரிசர்ச் என்ன சொல்லுது? அதே மாதிரி ஃபாரின் டாக்டர்ஸ் இந்த பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கலாமா வேணாவா அப்படின்றத பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்திய நாட்டில் இருக்க டாக்டர்ஸ் இதை பற்றிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பேராசிட்டமாலை பற்றி தெரிஞ்சுப்போம். இது உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய அனால்ஜெசிக் ஆன்டிபைரட்டிக் மெடிகேஷன், அதே மாதிரி ஓவர் தி கவுண்டர் ட்ரக்கும் கூட. ஸோ அப்படின்னா என்னன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். இது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற டோஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் ஏன் பேராசிட்டமால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு? அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாரு? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பேராசிட்டமால் எப்படி வேலை செய்யுது நம்ம உடம்புல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அனால்ஜெசிக். ஸோ இது என்னன்னா ரிலீவ் பெயின், நம்ம பாடியில் பெயின்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா அது ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் ஹெட் பெயின், டூத் பெயின், இந்த மாதிரி சின்ன சின்ன பெயினுக்குலாம் பார்த்தோன்னா இது ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப சிவியரான பெயினுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. சின்ன சின்ன பெயினுக்குலாம் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஆன்டிபைரட்டிக். ஸோ இது என்னன்னா ஃபீவர், பாடியோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால தான் நம்ம ஃபீவர் டைமில் பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துப்போம். இப்படி சாதாரணமாக ஒரு ஃபீவருக்கு எடுத்துக்கிற டேப்லெட்டை ஏன் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாரு? Acetaminophen, is that okay? Which is basically commonly known as Tylenol, during pregnancy can be associated with a very increased risk of autism. So taking Tylenol is not good. All right, I'll say it. It's not good. இரு, அந்த வீடியோவில் ட்ரம்ப் டைலினால் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு மருந்து பேர் தான் சொல்லியிருப்பாரு. நீ என்ன பேராசிட்டமால் சொல்கிற அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். அதை கிளியர் பண்ணுறேங்க. பேராசிட்டமாலோட கெமிக்கல் நேம் என்னன்னா பேரா அசிட்டல் அமோனியா ஃபினால். ஸோ இதுதான் அதோட கெமிக்கல் நேம். இதை எப்படி நம்ம இந்தியா, யூகே, யூரோப், ஆசியா, அப்புறம் ஆஃப்ரிக்கா இவங்களாம் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா பேராசிட்டமால் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணி ஒரு நேம் பண்ணுறது வச்சுட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் யூஎஸ், கனடா, ஸோ இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அசிட்டோமினாஃபின் அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டாங்க. அப்படி இருந்தால் கூட ட்ரம்ப் டைலினால் தானே சொல்லியிருப்பாரு அப்படின்ற டவுட் வரலாம். ஸோ அதை கிளியர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேராசிட்டமால்ன்ற மாத்திரை நம்ம ஊரில் கேல்பால், டோலோ இந்த மாதிரி பேர்லாம் வருதுல்ல. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் டைலினால் அப்படின்ற பேரில் வருது. சரி, ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இந்த பேராசிட்டமாலை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டால் நிஜமாகவே குழந்தைகள் ஆட்டிசம் குறைபாடோட பிறக்குமா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆட்டிசம்னா என்ன? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஸோ இதை பற்றி யூஎஸோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்வரான்மெண்ட் ஹெல்த் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குறைபாடுள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசுறது, இந்த பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடுகள்ன்றது இருக்கும். அதே மாதிரி இதை 2 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிடிசி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிறக்கிற 36 குழந்தைங்கள ஒரு குழந்தை ஆட்டிசம் குறைபாடோட பிறக்குது. இது மற்ற குழந்தைங்கள மாதிரி பேசுறதுக்கோ மற்றவங்களோட பழகிறதுக்கோ பார்த்தோன்னா ரொம்பவே சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ இது குழந்தை அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியும் பெருசாக வரல. இது மூளை வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயன்றதுனால இது பிளட் டெஸ்ட் மூலியமாவோ இல்லை ஸ்கேன் மூலியமாவோ கண்டுபிடிக்க முடியாது. குழந்தை வளர தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது குழந்தையோட 2 வயசுக்குள்ள பார்த்தோன்னா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சலாம். ரொம்ப இதுக்குன்னு சில சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை 12 மாதத்துலேருந்து 14 மாதத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. சரி, இந்த ஆட்டிசம் வர என்ன காரணம்? ஒன்று ஜெனடிக் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று என்வரான்மெண்டல், அந்த குழந்தையோட வளர்ச்சி சூழல்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த ஆட்டிசம் பிரச்சனைன்றது வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, இது 100% கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு முடியாதுங்க. பட் ஆனால் ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்கலாம். அது மூலிமா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது கிடைக்கும். சரி, நம்ம டக்குன்னு மேட்ருக்கு வந்துருவோங்க. இந்த பிரெக்னன்சி டைமில் பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டா ஆட்டிசம் வருமா வராதா? இதை பற்றி ரிசர்ச் என்ன சொல்லுது? ஸோ 2024 ஜமா ஜேர்னல் ஆஃப் தி அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் வெளியிடுற ஒரு ஸ்டடியில் ஸ்வீடனை சேர்ந்த 24 லட்சம் குழந்தைங்களோட டேட்டாஸ்ன்றதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டு பிறந்த குழந்தைகள் 1,85,909 குழந்தைகளும், ஸோ அதே அம்மா
பேராசிட்டமால் எடுத்துக்காமல் இன்னொரு குழந்தை பெற்றுப்பாங்களா, ஸோ அந்த குழந்தைங்க அதாவது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வச்சு டேட்டா எடுத்து பார்க்கும்போது அந்த டேட்டாவோட ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து ப்ரெக்னன்சி டைமில் பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டால் ஆட்டிசம் வரும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இதே டைமில் ப்ரெக்னன்சி டைமில் அதிகப்படியான பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டால் ஆட்டிசம் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ரிசல்ட்டுகளை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் ப்ரெக்னன்சி டைமில் பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டால் ஆட்டிசம் வரும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூவனுமே கிடையாது. சரி, ரிசர்ச் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், இதை பற்றி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபசர் ராணி தாகூர், பிரசிடென்ட் ஆஃப் ராயல் காலேஜ் அப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் சரி குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயின் ஃபீவர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது குழந்தைய பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் வந்து அந்த சமயத்தில் டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பெயின் ரிலீஃப் டேப்லெட்னா வந்து அது பேராசிட்டமால் தான். ஸோ இது டாக்டர் சொல்கிற டோஸில் எடுத்துகிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டாக்டர்கிட்டே பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்றதை நீங்களே கேளுங்க. பேராசிட்டமால் வந்து இப்படிலாம் சைடு எஃபெக்ட்ஸே காஸ் பண்ணாது. ட்ரம்ப் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆட்டிசம்க்கும் பேராசிட்டமாலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ப்ளஸ் நானே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெக்னென்சியில் நானும் பேராசிட்டமால் எவ்வளவோ எடுத்திருக்கேன். ஏன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ட்ரக்ஸ் டு பி ப்ரிஸ்கிரைப் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஏன்னா குழந்தைக்கு எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நானே நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது ஆட்டிசம். ஆட்டிசம் வந்து ஒரு பிஹேவியரல் டிஸார்டர். ஆட்டிசம் வந்து மைல்டு லெவல்ல இருந்து சிவியர் லெவல் வரைக்கும் இருக்கலாம். ஆட்டிசம் குழந்தைங்க வந்து தே ஆர் இன் யுவர் ஓன் இமேஜினரி வேர்ல்ட். அது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா ஆட்டிசம் வந்து பிறந்தும் போது ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. பிறக்கும் போதும் குழந்தைகள் நார்மலாக தான் இருக்கும். 1 வயசு 2 வயசு பொதுவாக எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா 5 வயசுல தான் அவங்க டயக்னோசிஸ் பண்றதுக்கே 5 வயசு ஆகும். இல்லைன்னா ஒரு வயசுக்கு மேலே 1 to 2 years ஆன் அன் ஆவரேஜ் 2 வயசுல தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம டாக்டர் சொன்னதே நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் பேராசிட்டமால் எடுத்துக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா வந்து ஒரு முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து ரொம்ப பரவலாகவே பரவிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்வி வந்து மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எல்லாருமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ மூலியமா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.